ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம மாருதி ஷோரூம் வந்திருக்கோம். இந்த மாருதி ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோயிலூர்ல இருக்கு. ஆக்சுவலாக நம்மளோட நியூ சேனல் இந்த டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிற அந்த சேனல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 25th வந்து லான்ச் பண்ணோம். ஸோ நம்ம தொடர்ந்து வந்து அதில் கார் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஃபுல்லாக போடுறோம். அது மட்டும் இல்லாமல் கார் சம்மந்தப்பட்ட ஸ்பெக்ஸ் எல்லாமே எல்லா டைப் ஆஃப் வீடியோஸுமே நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷனோட இருக்கும். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மாருதி ஷோரூமில் பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆல்டோ கேட்டன் தாங்க. இந்த கேட்டனில் என்னென்ன நியூ ஸ்பெக்ஸ் இருக்குது, நியூ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆல்டோ கேட்டன் இதோட என்ஜின் ஸ்பெக்கை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இதோட என்ஜின் டைப் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டன் சி. இதோட ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல். இது வந்து 998 சிசி. அண்ட் இதோட டோட்டல் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5500 ஆர்பிஎம். இதோட டார்க் பார்த்தீங்கன்னாக்கா 3500 ஆர்பிஎம். ஸோ இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 3530 mm. அண்ட் இது ஓவரால் ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1520 mm. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2380. அண்ட் இதோட ஓவரால் வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1490 mm வரும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹனிகோம்ப் அந்த கிரில் டிசைன் உங்களுக்கு கிடைச்சிருது. இது வந்து ஃபைபர் தான், ஃபைபர் மெட்டீரியல். அண்ட் லைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன், இண்டிகேட்டர்ஸ்மே ஹாலஜன் வந்துடுது. அப்புறம் இதோட லோகோ வந்து உங்களுக்கு சென்டரில் வந்துடுது. ஸோ கீழே ஸ்கிப் பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பரோட ஜாயின் ஆகியே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இங்கே வந்து வாஷர் வந்துடும். இங்கே வந்து 2 வைப்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு. தென் அப்படியே சைட் ப்ரொஃபைல் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு ஓவர் விஎம் சைடில் உங்களுக்கு வந்துடும். அண்ட் இதோட டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெகுலரான ஒரு டோர் ஹேண்டில் தான். உங்களுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக தான் இருக்கும். அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 214 லிட்டர் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடச்சிருது. மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்சல் ட்ரேயும் கிடச்சிருது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு பம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கலர். ஸோ பின்னாடி உங்களுக்கு லைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கேயுமே ஹாலஜன், அப்புறம் இண்டிகேட்டர்ஸுமே ஹாலஜன் வந்துடுது. அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஃபாக் லைட்டுமே வந்து ஹாலஜன் வந்துடுது. அண்ட் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆண்டனா கிடச்சிருது. அண்ட் மேலே ரூஃப்மே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏரோடைனமிக்காக ஒரு சின்ன டிசைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 இன்ச்சு ஸ்டீல் வீல், மேலே வந்து வீல் கப் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்துடும். அப்படியே நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும் 2 வீலுக்குமே. இப்போ நம்ம வந்து ரியர் டோர் பார்ப்போம். ரியர் டோரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேனுவல் விண்டோ வந்து அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. தென் இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது, ஹேண்டில் வந்துடுது. இங்கே ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ நம்ம ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பின்னாடி சீட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஆல்டோவோட கார் சைஸ் தான் கேட்டணும். ஆனால் சிசி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து 998 சிசி உங்களுக்கு. பேக் சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 பேசஞ்சருக்குமே 3 வே சீட் பெல்ட் உங்களுக்கு வந்து வந்துடுது. ஸோ என் சைஸ் ஆளுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ரீசனபிளாக வந்து 3 பேர் உட்காரலாம். கொஞ்சம் பல்கான இருந்தால் 2 பேர் உட்காந்துக்கிற முடியும். இப்போ வந்து நம்ம டிரைவர் சீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிரைவர் சீட் உங்களுக்கு வந்து ரெக்லைன் ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் டோரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹேண்டில் வித் ஆம்ரெஸ்ட் வந்துடுது. அண்ட் இதில் வந்து பவர் விண்டோ கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று இருக்கும். அப்புறம் மேகசின் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அப்புறம் சைட் மிரர் பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஜாய்ஸ்டிக் மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஏசி வென்ட் இருக்கு. இங்கே வந்து ஏர் பேக் இருக்கு பேசஞ்சருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா க்ளவ் பாக்ஸ், ஒரு நார்மல் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் ஏசி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மேனுவல் ஏசி தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ டோரில் வந்து உங்களுக்கு பவர் விண்டோ கிடையாது. ஆனால் வந்து பவர் விண்டோட ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங் இண்டிகேட்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பி ப்ளஸ் ஆக்ஸ், யூஎஸ்பி-ஏ இது வந்து டைப் சி கொடுக்கல, யூஎஸ்பி-ஏ கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து ஆக்ஸ் கேபிள் மாட்டுறது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது. அண்ட் ஹேண்ட் பிரேக் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள ஆப்ஷன். அண்ட் ஓவராலாக சீட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாமே வருது. சீட்டோட கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்லா வந்து ஒரு ஹெட் ரெஸ்ட்டோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் உங்களுக்கு கிடைக்குது. அண்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா கால்ஸுக்கான பட்டன்ஸ் உங்களுக்கு வந்துடுது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ஃபோர்டெயின்மெண்ட்டுக்கான சிஸ்டம், அப்புறம் வந்து மோடு மாற்றுற சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் வந்தது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஹார்ன் வந்து சென்டரில் வந்துருக்கு. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் உங்களுக்கு வருது. அப்புறம் இங்கே இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மல்டிமீடியாவுக்கான சிஸ்டம் என்ன அப்படின்னா 17.78 சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து வந்துருது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். அண்ட் கீழே ஃபுட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் அப்படிங்கிற பேட்சோட ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு மேட் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டஸ்ட் பெரும்பாலும் தங்காது. அப்புறம் இந்த பக்கமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே உங்களுக்கு வந்து அதே மாதிரி மேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சார் ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு வந்துருது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெடல்ஸுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு பேனட் ரிலீஸ் பட்டன் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் ரிலீஸ்க்கான பட்டனும், அப்புறம் பூட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பட்டனும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து எப்படி டிஜிட்டல் இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து கிடச்சிரும். அண்ட் இங்கே இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, இங்கே செட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து என்னென்ன எல்லா செட்டிங்ஸுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்லேருந்து மற்றது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன் என்னது எல்லாமே பார்த்துக்கலாம். தென் உங்களுக்கு ஆடியோக்கான பேலன்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஃபோன் லிங்க் பண்ணுறதுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது. ஸோ நீங்கள் வயர்லெஸ்ஸாகவே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு நேவிகேஷன் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். வெஹிக்கிள் அலர்ட்ஸ். ஸோ வெஹிக்கிள் அலர்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோர் ஓப்பன் இருந்தால் அலர்ட் இருக்குது. அப்புறம் பார்க்கிங் பிரேக்குக்கான அலர்ட் இருக்குது. சீட் பெல்ட்டுக்கான அலர்ட் உங்களுக்கு கொடுத்துருது. அப்புறம் லோ ஃபியூலுக்கான அலர்ட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருது. ஸோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டிவைஸ் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா சன்ஷேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிரர்லாம் கிடையாது, ஒரு சின்னதான ஒரு சன்ஷேட் தான் உங்களுக்கு கிடைக்கும் 2 பக்கமே. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பின்னாடி பார்க்குற அந்த மிரர் வந்துடும். இங்கே வந்து லைட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆல்டோ கேட்டனில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட், அது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ அப்படின்ற ஒன்று இருக்குது, அதுலேயும் ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அப்புறம் விஎக்ஸ்ஐ இருக்குது, அதில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ப்ளஸ் ஏஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் ஒன்று வருது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விஎக்ஸ்ஐ ப்ளஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ப்ளஸ் ஏஜிஎஸ் அப்படிங்கிற இன்னொரு மாடல் இருக்குது. ஸோ மொத்தம் டோட்டலாக 4 வேரியன்ட் வந்து இதில் உங்களுக்கு இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கேட்டன் மாடலில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மைலேஜ் வந்து கம்பெனி சொல்கிற மைலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஏற்ற ஒரு கார் தான் இது. மற்றபடி இந்த காரில் வந்து நம்ம ஒரு ஸ்மால் காரில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து அடக்கியிருக்குதே முதல்ல பெரிய விஷயம். ஸோ மாருதி வந்து இது தொடர்ந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாருதியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த கார் பர்டிகுலராக கேட்டன் மாடல், ஆல்டோவாக இருக்கட்டும், கேட்டனாக இருக்கட்டும், மாருதி ஜென்னாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஏகப்பட்ட சேல்ஸ் வந்து ஏற்கனவே பல வருஷங்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதில் கொடுத்துருக்க அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ நான் உட்கார்ந்துருக்கிற இந்த பொசிஷன் முதற்கொண்டு ஸ்பேஸ் வந்து ரொம்ப வந்து நமக்கு இறுக்கமாகலாம் இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே பக்கத்தில் ஆள் உட்காந்தாலோ அல்லது பின்னாடி உங்களுக்கு 3 பேர் உட்காந்தாலோ நல்ல கம்ஃபர்டான ஒரு பொசிஷன் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டான ஒரு பொசிஷன் கிடைக்குது. ஓரளவுக்கு வந்து ரொம்ப லோவாக எனக்கு தெரியல உட்காந்து நம்ம இதை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது. ஏஜ்டு பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சின்ன காரை சிட்டிக்குள்ளே ரொம்ப ஈஸியாகவே டிரைவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கிங் பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான கார் எல்லா ஏஜ் குரூப்புக்குமே அப்படின்னு சொல்லலாம் நம்ம.
ஸோ ஓவராலாக இந்த காரை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த காரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வேறு சில காரை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம அந்த புது சேனல் டெஸ்ட் ட்ரைவ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.